ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி இட்லி வேர்க்கடலை சட்னிங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்களா? வாங்க. நான் அதுக்கு ஒரு டம்ளர் கருப்பு கவுனி அரிசி, அரை டம்ளர் உளுந்துங்க, ரெண்டையும் தனித்தனியாக செப்பரேட்டாக ஊற வச்சுக்கோங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி நல்ல ஸ்ட்ரென்த்துங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊற வச்சுணுங்க. இந்த அரிசி நல்லா கெட்டி அப்படிங்கிறதுனால அரிசி நல்லா ஊறணும். ஸோ அது மாதிரி கழுவி அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அது எவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். நான் இது எப்போவுமே இந்த அரிசி பருப்பு கழுவுற தண்ணியை நான் வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு ஊற்றுங்க. அதனால் நான் இப்படி அந்த மாதிரி ஊற்றிக்கிட்டேன். இப்போது இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நம்ம அரிசி மாவு அரைக்கிற பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சிக்கிட்டேங்க. ஏன்னா இது அரிசி ரொம்ப கெட்டிங்கிறதுனால ஒரே இதில் அரையாது. அதனால் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், காலையில் நான் இதை இருக்கிறப்ப நல்லா இந்த மாவு புளிச்சு வந்துருந்து நல்லா. ஸோ இப்போ இட்லி ஊற்ற வச்சு நம்ம எப்பவும் நார்மலாக இட்லி வேக வைக்கிற மாதிரி தாங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது சட்னிக்கு ஒரு 4-5 பல் பூண்டுங்க, அதை எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம சட்னிக்கு தேவையான அளவுக்கு வேர்க்கடலை, ஸோ அதையும் ரெண்டையும் சேர்த்து இது ரெண்டும் நல்லா வதங்கணுங்க. ஸோ இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் அது கூட ஒரு 2 மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் உப்புங்க, இதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு தாளிச்சுக்கோங்க. ஸோ இப்போது கருப்பு கவுனி அரிசி இட்லி வேர்க்கடலை சட்னி ரெடிங்க. ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.